நான் செகண்ட்ராபாத்தில் ஈவினிங் 3 மணி ட்ரெயினில் கிளம்புனேன். விராகத்துக்கு நெக்ஸ்ட் டே ஈவினிங் 3 மணி ஆயிடுச்சு ரீச் ஆக. இங்கே விராகத்தில் எனக்கு ஒரு ஒர்க் இருந்ததுனால நான் இங்கேயே ஸ்டே பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. அதனால் நான் இங்கே இருந்து தான் நான் குஜராத்தில் அகமதாபாத்தில் போயிட்டு வந்தேன். இங்கே ரொம்ப வில்லேஜ் மாதிரி இருந்தது. பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், மயிலெல்லாம் நிறைய இருந்தது அந்த வயல்வெளியெல்லாம், அதெல்லாம் பார்த்தேன். அதே மாதிரி ஒரு டீ குடிக்க வரணுன்னா கூட நான் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 10 நிமிஷம் நடந்து வந்தால் தான் நான் டீயே குடிக்க முடியும். டிரான்ஸ்போர்ட் கூட நம்ம தேவையான நேரத்தில் கேபோ ஆட்டோவோ எதுவுமே கிடைக்காது. அதனால் வெளியே வரும்போது டிராக்டரில் போயிட்டுருப்பாங்க, அவங்கக்கிட்ட கூட லிஃப்ட் கேட்டு நான் கடைக்கெல்லாம் அப்படி தான் கொஞ்சம் போனேன். இந்த ட்ரிப் அப்போ தான் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சாங்க. இந்த ட்ரிப்பில் இருந்து தான் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டானோம். இவங்க கூட தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் நம்ம எல்லா இடத்துக்கும் அங்கே போனோம். இங்கே இருக்கிறவங்க டீ குடிக்கிற ஸ்டைலே வேறு மாதிரி இருந்தது. எப்படி குடிக்கிறாங்க நீங்களே பாருங்களேன். எல்லாமே டீ கடையில் பார்த்தீங்கன்னா சாசரில் தான் அந்த டீ ஊற்றி கொடுத்தாங்க. அது பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளை கப்பில் குடிச்சு குடிச்சு பழகிட்டோம்ல, அதை பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அடுத்து நான் ஈவினிங் மேலே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க கோயிலுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டேன். நான் ஃபஸ்ட்டு போனது பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போனோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் கோயில்னு சொன்னாங்க. கோவில் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அங்கே இருக்கிற அம்மனை பார்த்திங்கன்னா ஆடு ரூபத்தில் அவங்க வழிபட்டாங்க. அந்த அம்மா வந்து ஆடு ரூபத்தில் காட்சி தந்ததாக சொன்னாங்க அங்கே. இங்கே இருக்கிற எல்லா கோயில்லையும் பார்த்திங்கன்னா பிரசாதம் பார்த்திங்கன்னா எனக்கு நான் போன கோயிலில் பூரி கொடுத்தாங்க. அப்புறம் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற மாதிரி பூரி, அந்த தொட்டுக்க சன்னா, உருளைக்கிழங்கு அதெல்லாம் வச்சு கொடுத்தாங்க. பிரசாதம் சாப்பிட்டுட்டு தான் வரணும்னு சொன்னாங்க. நல்லா அமைதியாக இருந்தது. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிக்கு இருந்தது. அதனால் இந்த இடத்துல நான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் நாங்கள். இந்த லோக்கலில் இருக்கிற கோவிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு ஆட்டோவில் 1000 ரூபாய் தான் கொடுத்தோம். ரூபத்தை தான் இங்கே இருக்கிற அம்மனாவே வழிபடுறாங்க. அம்மன் கனவுல வந்ததாக சொன்னாங்க இந்த ரூபத்தில். அதனால் அம்மன் இந்த ரூபத்தில் தான் இந்த கோயிலில் வழிபடுறாங்க. அதே மாதிரி நம்ம என்ன நினச்சிட்டு வந்து இந்த கோயிலில் வந்து வேண்டிக்கிறோமோ கண்டிப்பாக அம்மன் இதை நடத்தி கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நாங்கள் வந்தது ஒரு கிருஷ்ணர் கோயில். இந்த கோயிலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே சிவன் கோயிலுக்கு வந்தோம். இந்த சிவன் கோயில் நம்ம எப்பவுமே சிவன் கோயிலெல்லாம் நம்ம ரவுண்டாக தானே சுற்றி வருவோம். இந்த இடத்துல ரவுண்டாக சுற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு வலதுபுறமாக சாமிக்கு பின்னாடி வரைக்கும் போகணும். மறுபடியும் எப்படி போனோமோ பின்னாடி ரிவர்ஸ்லேயே வரணும். அதுக்கப்புறமா இந்த பக்கத்துலேருந்து இடதுபுறமாக போய் கோயிலை சுற்றி வர சொன்னாங்க. அது இங்கே புதுசாக இருந்துச்சு.
சிவன் கோயில் வரும்போது எங்களுக்கு அப்படி தான் சொன்னாங்க. நம்ம எப்பவுமே சர்க்குலாக சுற்றுவோம்ல, அந்த மாதிரி சுற்றக்கூடாது, ரவுண்டாக சுற்றக்கூடாது. இதே மாதிரி தான் நீங்கள் வலது பக்கமாக போயிட்டு மறுபடியும் ரிட்டர்னில் வரணும், திருப்பி இடது பக்கமாக போயிட்டு அந்த பின்னாடி இருக்க போய்ட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரணும், இப்படி தான் சுற்றணும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் அவங்க சொன்ன மாதிரியே அந்த கோயிலோட ஸ்பெஷல் போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்களும் அதே மாதிரி தான் நாங்கள் சுற்றிட்டு வந்தோம். ஹைதராபாத்தில் ஷாப்பிங் ஸ்ட்ரீட் ஒன்று இருக்குது நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. அங்கே ஜஸ்ட் ஒரு நம்ம ஸ்நாக்ஸ் எதனா வாங்கி சாப்பிட்லான்னு பார்த்தா இந்த மாதிரி இந்த அப்பளம் இப்போ சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஐட்டம் தான் அங்கே நிறைய கிடச்சிது. பிள்ளையார் எப்போவுமே அழகு தான். ஆனால் இங்கே வெள்ளைக்கல்ல இருக்க பிள்ளையாருக்கு அலங்காரம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே அழகாக இருந்தார். அகமதாபாத்தில் நாங்கள் உட்காந்துட்டு இருக்கிறது ஒரு ஃபேமஸான ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கான க்யூ தான் இது. யாராக இருந்தாலும் இந்த ஹோட்டலுக்கு வந்தால் இந்த மாதிரி க்யூவில் நின்று தான் வெயிட் பண்ணி தான் சாப்பிட முடியும். இந்த ஹோட்டலில் கிடைக்கிற டேஸ்டி ஃபுட்டுக்காக எவ்வளோ மணி நேரம் வேணால் நம்ம வெயிட் பண்ணலாம். என்னென்ன வெரைட்டி, எத்தனை வெரைட்டி, எவ்வளோ டேஸ்டி ஃபுட்டு கொடுத்துருக்குறாங்களோ நீங்களே பாருங்களேன். எத்தனை வாட்டி வேணால் அகமதாபாத் போய் இந்த சாப்பாடுக்காகவே ஒரு வாட்டியாவது போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு நமக்கே தோணும். ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸு இங்கே ரொம்ப டிசைனாக அழகழகாக இருந்துச்சு. நல்ல வெரைட்டி, நல்ல கலர்ஸ் காம்பினேஷனோடு இருந்துச்சு. சீப்பாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி வளையல், கம்பல், நெக்லஸ் செட்டெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. உண்மையை சொல்லணும்னா எனக்கு 2 நாள் பத்தவே இல்லை. கண்டிப்பாக மினிமம் ஒரு 1 வீக்காவது இங்கே வந்து ஸ்டே பண்ணணும். அப்போ தான் குஜராத்தை ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியும். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் வந்து ஸ்டே பண்ணி உங்களுக்கு ஃபுல்லாக நான் சுற்றி காட்டுறேன். ட்ரெயினில் ரிட்டன் வரும்போது இந்த மார்வாடி ஃபேமிலியே வந்திருந்தாங்க. இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா மெஹந்தி கேஸாக எடுத்துன்னு வந்திருந்தாங்க. அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டுருக்காங்க. இவங்க ஒருத்தவங்களுக்கு போட்டு விட்றாங்க மெஹந்தி. அவங்க 2 மினிட்ஸில் போய் கை வாஷ் பண்ணிட்டு வராங்க. அதே மாதிரி ஒரு 4-5 பேருக்கு நான் பார்த்தேன். என்ன இது 2 மினிட்ஸில் போய் கையை கழுட்டு வராங்க, அவ்வளோ அழகாக பற்றிருக்கேன்னு பார்த்தா இது வந்து இன்ஸ்டன்ட் மெஹந்தியாக. அதனால் எனக்கும் வச்சு விட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்களுக்கு அங்கேயே தேங்க் பண்ணேன். நல்லா இருக்குல்ல? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.